என் அன்பான சகோதர சகோதரிகளை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா காஞ்சதும் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதோடு சேர்த்துக்கோங்க. இந்த சோம்பு நல்லா வெடித்து அதோட தணல் அடங்கின பிறகு 5 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி அதோடு சேர்த்துருக்கேன். கூடவே 6 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கருவேப்பிலையை அதன் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இதன் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதோடு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு விடுங்க. அப்புறம் 6 தக்காளியை கட் பண்ணி நான் அதன் கூட சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை அதன் கூட சேர்த்துக்கோங்க. அதன் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் அதன் கூடவே தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கிறேன். 3 மினிட்ஸ் சிம் ஃப்ளேமில் வச்சு அதை கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து இதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு இறாலை அதன் கூட சேர்த்துக்குங்க. மெயினான விஷயம், இறால் உள்ள அந்த தண்டு பகுதி இருக்கும் கருப்பு கலரில், அதை எடுத்துட்டு உப்புத்தூள் மஞ்சத்தூள் மற்றும் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சி தண்ணியில் கழுவிட்டு இறாலை குழம்புல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. மெயினான விஷயம், 4 நிமிஷத்துக்கு மேலே இறால் வேகக்கூடாது. அப்படி வெந்தால் அது லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 4 நிமிஷம் மட்டும் இதை வேக வைங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் சொன்ன மாதிரி 4 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட இறால் தொக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க இறால் தொக்கு செய்கிறது. சிம்பிளாக சூப்பரான டிஷ்ஷுங்க. இது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடான சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசை, இட்லியோட எல்லாத்தோடையும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.